Hello, welcome back to Electronics and Arduino Simple Project. In this project, we are going to see about a very interesting project. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா Fingerprint-based Biometric Attendance system using Arduino. ஸோ இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா Arduino, Fingerprint Module, push button, LEDs, 1K resistor, 2.2K resistor, jumper wire, buzzer, LCD, breadboard, RTC module. இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் ப்ராஜெக்டை பற்றி என்னன்னு பார்ப்போம். இந்த ப்ராஜெக்டில் ஃபிங்கர்பிரிண்ட் அட்டெண்டன்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபிங்கர்பிரிண்ட் மாடல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் எடுத்து டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணி அது ஆர்டினோக்கு கொடுக்கும். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 புஷ் பட்டன் வச்சுருக்கோம். ஸோ 4 புஷ் பட்டன் என்ன பார்த்தீங்கன்னா என்ரோல் பட்டனு, டெலீட்டு, அப் டவுனு, என்ரோல், டெலீட்டு, அப் டவுனு, என்ரோல், என்டர் கீ. ஸோ இப்போ என்ரோல் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாடலில் கை வச்சோன்னே கேட்கும், இந்த மாதிரி என்டர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னே வச்சுட்டு திருப்பி ரிமூவ் பண்ணிடணும். திருப்பி ரெண்டாவது வாட்டி ப்ரெஸ் பண்ண அன்றைக்கும் என்ரோல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்த அன்றைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்மளுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்டோட இமேஜ் வந்து டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆர்டினோவுக்கு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு அந்த இமேஜ் வச்சுன்னா டெலிட் ப்ரெஸ் பண்ண அன்றைக்கோ நான் ஓகே கொடுத்த அன்றைக்கோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ப்ராஜெக்டோட பிளாக் டயக்ராம். ஸோ பிளாக் டயக்ராமில் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்புட்டாக நம்ம கொடுக்குறோம், எல்சிடி வந்து அவுட்புட்டு, கீழே வந்து 4 கீ பட்டன் இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 கீ பட்டன். இதில் இன்னொன்று ஆட் பண்ணுறேன் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிசி மாடூல் என்ன பண்ணும். ஆர்டிசி மாடூல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் கண்டினியூஸாக டைமிங் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஆஃப் பண்ணாலுமே கண்டினியூஸாக டைம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டோடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டில் நம்ம விரல் வச்சோன்னே அது வந்து இமேஜாக நான் கன்வெர்ட் பண்ணி டெம்ப்ளேட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிடணும். என்ரோல் ப்ரெஸ் பண்ண அன்றைக்கோ ஐடியை நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஐடியை வந்து ஆர்டினோவில் சேவ் ஆகும். அது ஒன்று ஓகே கொடுத்து இதே மாதிரி அந்த யூசர் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் கீ ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு எல்சிடி வந்து ஐடியா கேட்கும். ஸோ அந்த நம்ம கரெக்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு டெலிட் ஓகே கொடுத்த அன்றைக்கோ நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ மெமரி மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதில் வந்து 5 யூசர்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 7 யூசர்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இந்த 5 யூசர்ஸ் 5 யூசர்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ இதே வந்து நீங்கள் ராஸ்பெரி பை இதே மாதிரி க்ளவுட் சிஸ்டம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வச்சு பண்ணலாம். பட் ஆர்டினோவில் ஒரு ஸ்மால் ஸ்பேஸு 5 யூசர்ஸ் 7 யூசர்ஸ் தான் பண்ண முடியும். இதுதான் மெமரி. ஸோ 1023 பைட்ஸ் மெமரி வந்து ஆர்டினோவில் இது பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் டயக்ராம். ஸோ சர்க்யூட் டயக்ராம் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி 4 புஷ் பட்டனு, ஆர்டிசி, ஆர்டினோ, எல்சிடி. ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் பிரகாரம் இந்த சர்க்யூட் டயக்ராம் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சர்க்யூட் கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சர்க்யூட் டயக்ராம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். கோடிங்ஸை வந்து கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.